அத்தனென கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. இந்த அர்த்தம் என்னங்கய்யா? அனைவருக்கும் நமஸ்காரம். சமீபத்துல ஒரு பிரபலமான யூடியூப் சேனல்ல ஒரு அம்மையார் ஒரு டவுட் கேட்கிறாங்க. அது என்ன டவுட் அப்படின்னா, சித்தமலம் அறிவித்து, அது அவங்களே சொல்லுவாங்க, ஒரு வாட்டி கேட்டுக்குங்க. சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனென கருளியவார் யார் பெறுவார் அச்சோவே. இந்த அர்த்தம் என்னங்கய்யா? எனக்கு இதுல ஏதோ தொடர்பு படுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கேட்டீங்களா? அப்போ அந்த அம்மா என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு உணர்வு வருது அது கேட்கும் போதேன்னு சொல்றாங்க. அதுக்கு அங்க நேர்காணல், நீங்க சித்தமலம்னு சொல்லிட்டீங்கன்னா விழிப்புணர்வு நிலைன்னு அர்த்தம். விழிப்புணர்வுக்கு தடையா இருக்கிறது எல்லாத்தையும் விலக்கி நான் இறைவனை பார்க்கறதுக்கு எது சப்போர்ட் பண்ணும், அந்த சக்தியை நான் வழிபடுறேன். மூலத்துல அங்கதான் வந்து நிற்பாங்க எல்லாம். அவர் சொல்ற விளக்கத்தோட இந்த விளக்கம் தான் பொருத்தமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, சித்த மலம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, மலம்னாலே கழிவு. அப்போ பொதுவா நம்ம மனித கழிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ மனித கழிவுல நமக்கு என்ன இருக்கு? ஜலக்கழிவு, திடக்கழிவு இருக்கு இல்லையா? அப்புறம் வேர்வை இருக்கு, வருது, இந்த மாதிரியான கழிவுகள்லாம் இருக்கு இல்லையா? அதுல சித்த மலம் என்ற அப்படின்னு சொல்லக்கூடிய கழிவு பெரும்பாலும் அநேகருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது யோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த சித்த மலம் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது, விந்து தான். அது விந்து. அந்த விந்து பெண்களுக்கும் உண்டு, ஆண்களுக்கும் உண்டு. ஆனா இந்த பாடலை பாடிய கவிஞர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சாதான் இன்னும் விளக்கமா எடுத்து சொல்ல முடியும். ஆனா இந்த அம்மா சொன்ன அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது இல்லையா? அதுக்கு எனக்கு புரிஞ்சதை நான் இங்க விளக்கமா சொல்றேன், கவனமா கேளுங்க. சித்தமலம் அறிவித்து, அப்போ யாருக்கு விந்து வெளிப்பாடு ஆகுதோ அவங்க ஏஜ் மெச்சூர்ட் ஆகுறாங்க இல்லையா? அதாவது மேஜர் ஆகுறாங்க. பெண்ணா இருந்தா பூ பூக்குறாங்க, ஆணா இருந்தா பருவம் வந்துடுறாங்க. அதுதான் சித்தமலம் அறிவித்துன்னு அர்த்தம். சிவமாகி எனையாண்ட, அதே மாதிரி சிவமாகி என்ன ஆண்ட அப்படின்னும் போது இது பெண்பாலை, இந்த பாடலை ஏற்றவர் பெண்பாலா இருக்குமோன்னு தான் தோணுது. இப்ப சிவமாகி எனையாண்ட, சிவம்ன்றது ஆண்பால், சரியா? அப்படி சிவமாகி எனையாண்ட, அப்போ ஆளக்கூடிய தன்மை அப்படி பெண் ஆண் அப்படின்னு வரும்போது ஆளக்கூடிய தன்மைனா நீங்க தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்காதீங்க. இது வேற சமாச்சாரம். இத பொது மேடையில ரொம்ப விவரமா சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தைங்களும் கேட்கறாங்க என்னோட யூடியூப் சேனல்ல, அதனால புரிஞ்சுக்குங்க. அப்போ சிவமாக்கி என்னை ஆண்ட, சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி அப்படி வரணும். அது சித்தமலம் அறிவித்த உடனே அது சிவமாக்கி, அப்படி சிவமாக்கியவரை என்னை ஆளக்கூடிய அத்தனென அந்த நபர் எனக்காக அருளிய அவர் யாரு? அவர்தான் இந்த அச்சு பெறப்படுற. அச்சுனா அச்சோவே அப்படின்றது அந்த கடைசியா சொல்றாங்க. அச்சோ, சோ என்றால் அரண் அப்படின்னு இன்னொரு தமிழ்ல பேர் இருக்கு. அது அரண் அப்படின்னா தர்மநெறி, அப்புறம் உத்தமமான ஒரு குழந்தை. அந்த குழந்தையோட அச்சு யார் பெறுவார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது இந்த புரியுதா? இதுல இருக்க சூட்சும ரகசியம் புரியுதுங்களா? சொன்ன இல்லையா, வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்போ சிவமாகிய அந்த ஆண்பால் தன்னுடைய விந்தணுக்களை இந்த பெண்பாலுக்கு கொடுக்கும் போது அச்சு உண்டாகுது. அந்த அச்சுக்கான நாயகன் யார்? அந்த சிவமாகி சித்தமலம் அறிவித்த. சித்தம் மலம்னா சாதாரண மலம் இல்லது, விந்துனா எல்லாருக்குமே விந்து. சித்தத்தை உணர்ந்த, தான் யார் என்று உணர்ந்த யோக்கியவான், யோகி, சித்தர்கள், அந்த மாதிரி அந்த அம்மா எதிர்பார்க்கறாங்க. அந்த மாதிரி பெரிய புனித ஆத்மாக்கள், அந்த ஆத்மாவை அந்த அம்மா சொல்றாங்க. அதுதான் சித்தமலம்னு. சாதாரணமா எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லையா? அதனால அந்த அம்மா அங்கேயே சொல்றாங்க, சித்தமலம் அறிவித்து சிவமாகி. அப்படி கூடிய ஒரு யோக நிலையில் இருக்கிறவங்க, எனக்குன்னு யார் படிச்சது, எனக்குன்னு படிச்சவங்கள யாரு, அந்த நபர் யாரு, அவங்களால தானே இந்த அச்சை பெற முடியும்ன்றது இதோட பொருள், எனக்கு தெரிஞ்ச பொருள். இன்னும் இது விளக்கமா ஏற்றியது பெண்பாலா இருந்தா இது ஆண்பாலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும். ஏற்றியது பெண்பாலும். அதோட முக்கியமா இந்த அம்மா அதை கேட்கும் போதே எனக்கு ஒரு உணர்வு வருதுன்னு சொல்றாங்க இல்லையா?
இவங்க தான் அந்த வைப்ல இருக்காங்க. அப்ப அதுதான் இவங்களுக்கு வந்து அந்த பாடலை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வந்திருக்கு. அந்த உணர்வு அவங்க உணர்ந்திருக்காங்க. இதுதான் அதோட இறைவன் எனக்கு உணர்த்திய அந்த விளக்கம். இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்ல எங்கெங்கெல்லாம் தவறான புரிதல் இருக்குன்றத நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பாருங்க, என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி காத்துக்கிட்டு இருக்குங்க. அவ்வப்போது இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பதிவேற்றம் பண்றோம். அதுவரை பொறுத்திருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் பிரம்மஸ்ரீ மாஸ்டர் மோகா. நமஸ்காரம்.